ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் தலைவா. தலைவான்னு சொல்லும் போதே எவ்வளவு குஷியா இருக்கு உங்களுக்கு தெரியணும். வெல்கமிங் எவ்ரிபடி டு RRR, எஸ்பெஷலி our கலக்கண்ணாடி fans to RRR. எஸ், RRR ஹேட்ரிக் ஆர் இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த 20 ரன் வித்தியாசம் தான் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்ச அந்த 20 ரன் வித்தியாசம். அதனால ஒரு மேட்ச் சிஎஸ்கே எத்தனை ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, தலைவன் எத்தனை ரன் அடிக்கிறானோ அதே ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு பெரிய ஹீரோன்னா, இவங்க வந்து கேக்குறாங்க ஆஸ்கிங் ரேட் 10 ரன். அது ரைட்டு, ஓடுறது 10 ரன். ஆஸ்கிங் ரேட் 4 உங்களுக்கு கஷ்டமாச்சு. தலைவன் ஓட விடுறான். என்ன போலது எப்படி, அதாவது பத்திரப்பதிவு ஆபீஸ்லாம் இருக்கும், பத்திரானா பதிவு ஆபீஸ்னு ஏதாவது ஒண்ணு வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். வாழ்க்கை பூரே ஒரு சிஎஸ்கேக்குதான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போலர் சிங்கிள் ஹேண்டட் பாஸ். பும்ரா சவுத் இந்தியன் ஆன்சர் டு பும்ரா. இப்ப சவுத்ல இருந்து ஒரு டீம்ல ஆடுறதுனால சொல்றேன். ஏன்னா இப்படி யார்கர் போட்டு டெரரைஸ் பும்ரா பீக்ல தான் பண்ணாரு சார். இப்ப இந்த மாதிரி பண்ணல. எக்ஸ்ட்ராடினரி போலிங். அண்ட் தோனி உள்ள வரும்போது ஒரு அதிர்வு, அது வேர்ல்டுலயே எனக்கு தெரிஞ்சது வேர்ல்டு ரெக்கார்ட் அடிக்கிற அந்த அதிர்வு இருக்கு. ஏன்னா ஹீரோக்கு செக்ஸ் அப்பீல் இருந்து பாத்திருக்கேன், ஹீரோக்கு 6 அப்பீல்ன்றது இப்பதான் நான் பாக்குறேன். வரியா போடுறியா, நீ என்ன வேணா போடு, யூ ஆர் தேர் டு பி ஹிட், இது 6 ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அபவ் ஹியூமன் பிலோ காட்ன்றத டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணினே இருக்கு. இந்த மாதிரி வேற எலக்ட்ரிஃபைங்கா யாராலையும் கிரியேட் ஆக முடியல. எஸ், சோ நிறைய மொமெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து போத் டீம் சைட்ல இருந்து பார்க்கும்போதும் சரி, பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹேட் தேர் மொமெண்டம் இந்த கேம். ரொம்ப நேரத்துக்கு அவங்க வந்து கையில மேட்சை வச்சிருந்தாங்க. அதாவது சேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் 10 ஓவர்லயும் அவங்க கையில தான் மேட்ச் இருந்துச்சு. நல்ல பரவாயில்லையே, இன்னும் இந்த வேகத்துல சேஸ் பண்றாங்க, ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கிறாங்களே இவங்க அப்படின்னு எம்ஐ ஃபேன்ஸுக்குமே கூட தே ஹேட் தேர் ஓன் டைம் டு ரிஜாய்ஸ் த மேட்ச். பட் ஆனா இது எங்க டர்ன் ஓவர் ஆகுதுன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மதீஷா பத்திரானான்ற அந்த ஒருத்தர், அவர் வரைக்கும் யாரு வந்து எடுப்பா அந்த விக்கெட்டை. சரி ஓகே, அப்ப அவர் தான் வருவார், இவர் தான் வருவார் வெயிட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட், அதுவும் அந்த முதல் விக்கெட் கூட பரவாயில்ல, சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை முஸ்தபிசுர் ரஹ்மான் பிடிச்சதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் ஃபீல்டிங் எஃபர்ட். we have to give the credit to him as well. அது வந்து மேன் ஆஃப் த கேட்ச் இல்ல, கேட்ச் ஆஃப் த மேன். அது வந்து அந்த மாதிரி கேட்ச் நான் பவுண்டரியில பாத்திருக்கேன். இது வந்து என்னெல்லாம் ஏன் இந்த கேட்ச் ரொம்ப யூனிக்னா, அவரு போடுற ஸ்பீடு, பத்திரனா போடுற ஸ்பீடு ஸ்லைஸ் பண்றாரு, அப்பர் கட் ஆடுறாரு, ஆடிட்டு மிசைல் மாதிரி போகுது. மிசைல் மாதிரி போறதுன்னா அது பவுண்டரியை தாண்டி ஸ்டாண்ட் உள்ள போக வேண்டிய பால். இவர் ஹைட்டை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு நார்மலா பாலை தூக்கி போட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு கிரீஸுக்கு வந்து பவுண்டரி லைனுக்கு பின்னாடி போயிட்டு திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கும். மேலேந்து இறங்குற கேட்சுக்கு, இப்படி பிளாட்டா போற கேட்சுக்கு தமிழா ஃபீல்டரே தள்ளும். இவர் தள்ளும் போது பவுண்டரி லைன் கிட்டக்க போகும்போது 2வது ஸ்டெப் கிட்டத்தட்ட ஓடி போக வேண்டிய ஒரு நிலைமை. அதுல பியூட்டிஃபுல்லா அந்த ரோப்பை தாண்டி மிதிக்க வேண்டிய சமயத்துல பாலை தூக்கி போட்டு ஃபுல் ஸ்பீட்ல அங்க போயிட்டு வந்து பிடிச்சாரு பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி கேட்சஸ் நீங்க ரேங்க் பண்ணாலே அது ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆகும். அந்த பவுண்டரி லைன்ல பிடிச்ச அந்த தட்டி பிடிக்கிற கேட்ச்லயே இது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேட்சா இருக்கும். ஸோ அதனால முஸ்தாபிசுர் வந்து அவுட்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், மார்வலஸ் கேட்ச். அதுவும் அந்த ஓவர்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் முதல் 2 விக்கெட்டுக்கு அவர் பெருமை பட்டுக்கவே முடியாது. ஷர்துல் பிடிச்சதும் பிரில்லியன் கேட்ச், மிசைல் மாதிரி போச்சு அவர் கையில, அப்படி பிடிச்சி போட்டாரு. இவர் பிடிச்சதும் டெரிஃபிக். பட் ஓவரால் போலிங் குவாலிட்டி பார்க்கும்போது ஓவரால் மேட்சோடைய பெஸ்ட் குவாலிட்டி பத்திரனா, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. எஸ், அண்ட் அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டும் கூட ஆக்சுவலா ரொம்ப சூப்பர் இல்லையா? ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ரொம்ப ஃபைனா அடிக்க மாட்டாரு, அவர் கொஞ்சம் வந்து இப்படிதான் அடிப்பாரு. அந்த 3rd மேன் 6ங்கிறத வந்து ரொம்ப கரெக்டா கைட் பண்ணி அந்த ஃபீல்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா நவுத்தி நிப்பாட்டு இருந்தது கூட இட் வாஸ் வெரி குட். அண்ட் மேட்ச் த்ரூட்டா பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தோனி அவங்களுக்குள்ள நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப மினிமல் லெவலா பேசிக்கிறது. நீ வைக்கிறியா, நான் வைக்க, ரைட் ஓகே, அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்குது கேப்டன்சில பார்க்கும்போது. ஆமா, நான் ஒரு இடத்துல மட்டும்
பத்திரனா 17th ஓவர் வரணும்னு நினைச்சேன். ஒரு ஓவர் ஏர்லியரா வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுல ஃபார்ச்சுனேட்லி அதுல ஒன்றும் பெரிய லெவல்ல பிரச்சனை வரல. ஏன்னா பத்திரனா 18 and 20 கொண்டுட்டாங்க. கண்ணாப்பனா நடிக்கிற ஸ்டேஜ்ல திடீர்னு வந்து இன்னும் பத்திரனா தான் நான் நினைச்சேன். பட் அதுல கரெக்டா 18 and 20 ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா அமேசிங் நாக். நம்மளோட ரொம்ப அடிச்ச பெஸ்ட் நாக் நினைக்கிறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். அவர் கேரி பண்ணியிருந்தாருன்னா டாப் கிளாஸா இருக்கும். பட் இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து சியர் கேர்ள்ஸ் வந்து ஷார்டேஜா இருந்ததுன்னா கவாஸ்கர், ரவி சாஸ்திரி எல்லாருமே போயிடலாம். ரெடியா இருக்கும். வேற யாருமே வேணும். அவங்க 2 பேருக்கு இன்ஃபேக்ட் 2 ஸ்கர்ட் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நீங்க பொப்பாரி வச்சுனே இருங்க லைஃப்ல சிஎஸ்கேக்கு எதிரா அப்படின்னு சொல்லினே இருக்கலாம். ஏன்னா விதமா நம்ம 6 அடிக்கிறச்சே புல்லு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தா அது தடுத்திருக்கும். எப்படியோ வந்துச்சானா ஆனா 6 is a 6ன்றது அவங்க அடிக்கும் போது இது இந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்க்கவே முடியாதுன்றது கம்ப்ளீட்டா ஒன் சைடா. இவ்வளோ கிரிக்கெட் ஆனவங்க இப்படியா ஒரு ஒன் சைடா கமெண்ட் சொல்லுவாங்க. பா நான் பார்த்தே இல்லப்பா இது மாதிரி. இவங்கெல்லாம் இவ்வளவு கிரிக்கெட் ஆடி செஞ்சுரிஸ் அடிச்சு எவ்வளவு சீசன்டு கிரிக்கெட்டர்ஸா இருக்கணும். அட் ஏஜ் ஆஃப் 70+ நம்ம இவ்வளவு ஒன் சைடா கமெண்ட் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் யாருமே அது மாதிரி நம்ம கிரிக்கெட் கிரௌடே வந்து சென்னை கிரௌட் வந்து நாலேஜபிள் கிரௌடு. பாகிஸ்தான்காரன் செஞ்சுரி அடிச்சா கூட கை தட்டுற கிரௌடுன்னு சொல்லி வெளியூர்ல இருக்கிறவங்க நம்மள பாராட்டி இருக்காங்க கிரௌடி. பட் நீங்க ஒரு வெட்டரன் கிரிக்கெட்டர் அப்சல்யூட் ஆன்டி சிஎஸ்கே பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் முன்னாடி மாறல கையெழுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி பேசுறாரு. ஆச்சரியமா இருக்கு. எஸ் சார், இன்னைக்கு இந்த மேட்ச்ல எப்ப வந்து பத்திரானா ஒரு ஃபயரை டீமுக்குள்ள கொண்டு வந்தாரோ உடனடியா பவுலிங் அதை அப்படியே வந்துட்டு இந்தா நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ டிஷ் அப்படின்ற மாதிரி அடுத்த பவுலர்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட துஷார் போட்ட ஓவர் ஆகட்டும், ஷர்துல் போட்ட ஓவர் ஆகட்டும், அந்த 13-14 அப்புறமா அந்த ஒரு ஓவர்ல வந்து 2 ரன் தான் கொடுத்தாரு. இன்னொரு ஒரு ஓவர் திரும்ப 3 ரன் தான் கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. பிகாஸ் இவர் மட்டுமே தனியா போட்டுட்டு இருந்திருந்தாரு அப்படின்னா மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்திருக்க முடியாது. அதர் எண்ட்ல இவரும் இந்த 2 ஓவர் ரொம்ப குரூஷியலா போட்டது வந்து இட் வாஸ் வெரி வைட்டல். அது வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் டு ஹார்திக் பாண்டியா தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல. பிகாஸ் ஹார்திக் பாண்டியா தான் அந்த ஓவர் அவ்வளோ பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர் இன்ஸ்டால்மெண்ட்ல முதல் ஒரு 2 ஓவர் அடுத்த 2 ஓவர் இன்ஸ்டால்மெண்டா இருக்கும்போது சம்டைம்ஸ் முதல் 2 ஓவர் ரொம்ப பிரமாதமா எக்கனாமிக்கலா போட்டுட்டு எப்போ தேவையோ அப்புறம் கொடுப்பாங்க. நம்ம உல்டாவா பண்ணிட்டோம். முதல் 2 ஓவர்ல ரன் கொடுத்துட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. எக்கானமி 2 runs 1 run சொல்லிட்டு. ஸோ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கடைசி ஹர்திக் பாண்டியா அந்த 20 ரன் தலை கொடுத்தாரு பாருங்க. அதுக்கு நீங்க கவாஸ்கர் பேச நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. கம் ஆன், குட் லைன், ஃபர்ஸ்ட் பால் 6. ஹவ் கேன் யூ? ஐ மீன் ஐ டோன்ட் நோ. ஒரே புகை டிவி வழி அப்படியே புகை வருது. ஏசி கம்ப்ளீட்டா ஹீட்டர் ஆகி போச்சு எனக்கு. அந்த மாதிரி இப்ப புஷ் 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 ஒரு 100 ஜெலூஸ்ல அமிச்சேன் அப்படியே ஆன்லைன்லயே. சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டு. சார் நம்ம இன்னும் வருவோம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது. சிஎஸ்கே உடைய பேட்டிங் இவ்வளோ வந்து சிஎஸ்கே ஒரு ஹை ப்ரொஃபைல் மேட்ச். சிஎஸ்கே எம்ஐ கண்டிப்பா இது வந்து எந்த லெவல்ல ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச்னு தெரியும். அதுல வந்து ஒரு முக்கிய சேஞ்ச் பண்றாங்க. பிகாஸ் நம்ம ஏற்கனவே போன டீம்ஸோட சேஞ்சஸ் பத்தி எல்லாம் பேசிருக்கோம். எதுக்கு சார் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு மேட்ச் சேஞ்ச் பண்றாங்க. சரி, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் மிஸ் ஆகுது. அஜிங்கே ரஹானே 1 டவுன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா அடிச்சு ஆடுறாங்க, அவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் மிஸ் ஆகுது. ஏய் நீ இங்க போ, நீ அங்க வா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி ஸ்வாப் பண்றாங்க. இட் ஒர்க் அவுட் வெல். பிகாஸ் எடுத்தவொடனே அஜிங்கே ரஹானே வந்து அவரோட அந்த அட்டாக்கிங் மோட்ல வந்து பவர் பிளேல நல்லா விளையாடினாரு. பட் இந்த குட் ஸ்டார்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியல, அவுட் ஆயிட்டாரு. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் ஆச்சு. அவருடைய இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு அந்த 1 டவுன்ல வந்து ஆடும்போது டக்குன்னு ஒரு ஓகே கேப்டன்சி பிரஷர் ஓப்பனிங் ஓவர்லயே ஆடணும்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை அவரால் நல்லா பண்ண முடிஞ்சது. அந்த சேஞ்ச் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? இப்போ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே வந்த மாதிரி தான். ஏன்னா அஜிங்கியா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ரஹானே நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, இந்த அகேன்ஸ்ட் பேஸ் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாண்டி அவுட் கிடைச்சு. இப்ப பாருங்க ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்க அதை ஓவர் கம் பண்ணிட்டாரு பாருங்க. ஸ்லைஸ் பண்ணது பாயிண்ட்ல போன சிக்ஸஸ் எல்லாம் பாருங்க. பாயிண்ட்ல போன பவுண்டரிஸ்னா பியூட்டிஃபுல். அதே சமயத்துல ஃப்ரண்ட் ஃபுட்னா மட்டும் ஸ்ட்ரெயிட், பேக் ஃபுட்னா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட், ஃப்ரண்ட் ஃபுட்னா லாங் ஆன் லாங் ஆஃப். அதான் சொல்றேன், லேர்னிங் டெரிஃபிக். கேப்டன்சி பிரஷர்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாதபடிக்கு லேர்னிங் பியூட்டிஃபுல்லா. ஸோ அவரு ரொம்ப நாளா சால்வ் பண்ணாரு. டாரல் மிச்சல் என்னை பொறுத்தவரைக்கும் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த கடைசி ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்படி 7 பால் 8 ரன் 10 பால் 11 வேலைக்கே ஆகாது. அந்த இடத்துல யார்கர்ஸ் போடுவாங்க. யூ ஹாவ் டு லேர்ன் டு டிக் யார்கர்ஸ் இன்டு சிக்ஸர்ஸ். அது நீங்க இங்க வந்து நான் இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ரெனவுண்ட் ஹிட்டர், வேர்ல்ட் கப்ல எல்லாம் டெலிவிக்கு அடிச்சிருக்காரு. பட் எதிர்பார்த்த அளவு அவர் எதுவுமே பண்ணல. டாரல் மிச்சல் இப்படி ஆடினாருன்னா கொஞ்சம் கஷ்டம், சத்தியமா டிராப் பண்ணுவாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கணும்.
இம்ப்ரோவைசேஷன் ஜீரோ. ஸோ சிவம் டூபே கன்சிஸ்டன்ட் நம்ம ஆர்ஆர் மாதிரி அவர் சின்னு அடிச்சுன்னு எல்லா மேட்ச்லயும் வந்து அவருடைய அந்த கன்சிஸ்டன்சி இருந்துட்டே இருக்கு. ஹவு குட் வாஸ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் டுடே? சிவம் டூபே வந்து தோனி பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டாரு. யூ ஆர் தேர் ஒன்லி ஃபார் சக்சஸ், டோன்ட் பாதர் அபவுட் தி சிச்சுவேஷன், கம் வாட் மே, காலை ஃப்ரண்ட்ல வை அடி தூக்கு. அண்ட் கிளியரிங்ல ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு, கிளியரிங் எனி கிரவுண்ட்ல டாக்டரேட் வாங்கிட்டு. பிகாஸ் ராக்கி அங்க நெட்ஸ்ல போடும்போது ஸ்பெசிபிக்கா சிக்ஸ் அடிக்கிறதுக்குன்னே ஒரு செஷன் ஆடுவாராம். அவர் சொல்லுங்க, ராக்கி சொல்ற மாதிரி போலிங் போடுற ஒரு செஷன்ல வெறும் சிக்ஸ் ஸ்டாண்டூல்ல அடிச்சுனே போனோம் கண்டினியூஸா. அதுக்குன்னே ஒரு செஷன் பிராக்டிஸ் பண்றாரு. இப்போ கமிங் டு ஷார்ட் பால்ஸ், இவங்க என்ன பண்றாங்க தப்பு, வெறித்தனமா ஷார்ட் பால் ஜஸ்ட் அவுட் சைட் எக்ஸ்டம் போடுறாங்க, பின்னிடுறாரு. அதையும் இன்னும் ஒண்ணு மாஸ்டர் பண்ணணும், நேர செஸ்டுக்கு நேரம் வர ஷார்ட் பால் அடிக்கிறது மட்டும் பண்ணணும், குவிக்கா வரணும் பேக் லெஃப்ட். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டாருன்னு எங்கேயோ, ஏன்னா ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டாலும் அழிச்சுமா வச்சிருக்காரு இப்போ. ஸோ மிஸ்டர் டிபெண்டபிள், அட் த சேம் டைம் மிஸ்டர் அக்ரெசிவ், போத் வேஸ். அண்ட் கரெக்டா எப்ப தேவையோ அடிச்சிடறாரு போயிட்டு. அதனால அவர் வந்த உடனே பாருங்களேன், ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துட்டாங்க அட்டாக் அவுட், எங்க அடிச்சிட போறாருன்ட்டு. ஆக்சுவலா ஸ்ரேயஸ் கோபால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம், பிகாஸ் அவர் ஸ்ட்ரெயிட் ரன்ஸ் தான் நிறைய போடுறாரு. பட் அவர் டோட்டலா அட்டாக் அவுட் எடுத்துட்டாங்க 15. ஸோ ஹி ஹஸ் கிரியேட்டட் அ ஸ்கேர். எந்த போலர் இருந்தாலும் ஃப்ரண்ட்ல மட்டும் அவனுக்கு போட்டுறதுமா, கிரவுண்ட் அவுட் வெளிலன்ற மாதிரி ஒரு ஸ்கேர் கிரியேட் பண்ணிட்டு. எஸ் சார், தோனியோட பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. சிஎஸ்கே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ்ல அந்த விக்கெட்டஸா போயிட்டு இருந்தாங்களா அன்டில் 7th or 8th ஓவர் வரைக்குமா, கரெக்டா ஞாபகம் எனக்கு. வாட் வென்ட் ராங்? அதாவது அவங்க ரெண்டு பேரும் சம பேட்டிங்னு சொல்லலாமா, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லைன் அண்ட் லென்த் வேற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா நம்மளுடைய சிஎஸ்கே பவுலர்ஸ் இந்த இனிஷியல் ஓவர்ஸ்? பாஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் கிரவுண்ட் அண்ட் தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் தேர் ஓன் விக்கெட்ஸ். யார்? மும்பை. பெரிய டெமன் எதுவும் இல்ல பிச்சில். இப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பேருக்கு என்ன பெருசா போறது, அவங்க பொழந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா 10 runs 1 over 6 ஓவர்ல அடிப்பாங்கன்னு தெரியும். பட் ஹவு வி கேம் பேக் இன்டு தி மேட்ச் வித் 1 over of பதிரானா, அதுதான் மேஜிக். அப்படியே டிப்போம் உங்களுடைய ஹிட் ஸ்ட்ரைக் ரேட், அப்படியே ரன் ரேட், அதான் பியூட்டிஃபுல்லா பண்ணோம். பிளஸ் அதுக்கப்புறம் ஸ்லோவர் ஸ்டெப் போட ஆரம்பிச்சோம். ஷர்துல் ஸ்லோவா போட ஆரம்பிச்சார், நிறைய பேர் ஸ்லோவா போட ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு நீங்க ஃபாஸ்டா போட அடிப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டே மெதுவா போடுறதால அவங்களால சரியா அடிக்க முடியல, மிஸ் டைம் ஆகுது. வைடா போட்டா மிஸ் டைம் ஆகும். அதனால வேகமா ஆன் த ஸ்டம்ப்ஸ் நீங்க போட்டீங்கன்னா பொழந்துருவாங்க. நான் எதிர்பார்த்தது தான். பட் ஜென்ரலாவே கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் பேசிஸ்ல சேசிங் வந்து 5 overs 100 for no lossலாம் இருக்கும். திடீர்னு ஒரு ரன் அவுட் ஆகும், இல்ல ஒரே ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், அதுல அப்படியே மேட்ச் மாறும். கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் ஒரு 4-5 years பேக் இதே தான் ஆச்சு. அதனால அதுல நம்ம ஒன்னும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போலிங் பெஸ்டா தான் போடும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இதை விட பெட்டர் போட முடியாது. இப்போ முஸ்டாபிசூருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, பட் அவர் அந்த ஸ்லோ ரன் வந்து ஜுடிஷியஸா மிக்ஸ் பண்ணி நல்லா போடுறாரு. அவர் நிறைய ரன் கொடுத்தா கூட வேர் இட் மேட்டர்ட் மோஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல போடும்போது கரெக்டா போட்டு, அதுதான் மெயின். முதல்ல ரன் கொடுத்தா கூட அழகா காம்பன்சேட் பண்ணிட்டாங்க எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல. வேர் இட் மேட்டர்ட் மோஸ்ட் போலர்ஸ் கரெக்டா போட்டாங்க, அதுதான் மெயின். எஸ் சார், ஒருத்தர் வந்தாரு திடீர்னு கடைசி ஓவர்ல உள்ள இறங்கும் போதே சரியான சவுண்டு சொன்னீங்க. எஸ், ஆனா 1 ball அடிக்கலாம், 2 ball அடிக்கலாம், 3 ball 6. ஹார்திக் பாண்டியா டிட் நாட் பவுல் அட் இஸ் பெஸ்ட், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடாம இருக்கிற ஒருத்தர், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 2 மாசம் மட்டும் ஆடுற ஒருத்தர், அதுவும் எப்பயாவது ஏதாவது மேட்ச் தான் பேட்டிங் பண்றாரு. அவர் இப்படி 3 6, ஹேட்ரிக் 6, ரொம்ப நாள் கழிச்சு தோனியோட ஹேட்ரிக் 6. என்னது இதெல்லாம்? நிறைய பேரு ஏன் அந்த லெசன், மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்கு ஒரு லெசன், கேஸ் ஸ்டடி. என்னன்னா எவ்வளவு பேர் சொல்லுவான், லவ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து லுக்கு நல்லா இல்லையே, நான் ஒல்லியா இருக்கேனே, நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேன்னு எல்லாம் பேசுவாங்கல்ல. ஆனாலும் அவங்க அத்தனை பேருக்குமே இவரை பார்த்தா ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஏன்னா அவர் டெக்னிக்கலி டெண்டுல்கர் மாதிரி இருக்காருன்றதெல்லாம் பார்க்காத, என்ன தேவை அங்க 6 தேவை, எல்லா பாலும் வருதா இல்லையா, அப்ப யார் பெட்டர்? இதுதான். ஏன் நான் பர்ஃபெக்ஷன் இருக்கா எனக்கு, நான் பியூரிஸ்டா, நான் பர்ஃபெக்டா டெக்னிக்கல், அதெல்லாம் கிடையாது. ரன் ஓணுமா, 6 தானே மேக்சிமம், அது வந்துனே இருக்கு. அப்ப எப்படி வருது? அது பியூர் கான்பிடன்ஸ். அதனால ஒரு குழந்தை அழுதுனே இருக்கு, என்னதான் பால் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும், சோறு மம்ம கொடுத்தா கூட அது அழுகையை நிறுத்த மாட்டேன்றதுனா, தோனியை பார்த்த உடனே அழுகையை நிறுத்திடும் நினைக்கிறேன். கோமா பேஷண்ட் வந்து ஐ திங்க் எதையும் நம்மளால சொல்ல முடியாது, ஆண்டவன்ட்டு தான் இருக்கு. டாக்டர் சொன்னா கூட எதுக்கு ஒரு தடவை தோனி பேட்டிங்கை போட்டு காமிச்சிருக்காங்க, அவர் எழுந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு பேட்டிங்ல இருக்கு.
சிக்ஸர் அடிக்கிற எத்தனையோ பேர் வராங்க, 6 சிக்ஸ் ஷெப்பர்ட் எல்லாமே அடிச்சாரு. இவர் வரும்போது என்னன்னா ஆன்டிசிபேஷன் என்னன்னா மாத்தி விட்டுருவாரு கம்ப்ளீட்டா மேட்ச்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் யூஎஸ்பி இருக்கு பாருங்க, அது வேர்ல்ட்லயே நீங்க நம்பர் 1 தோனிட்டு இருந்தாரு, என்னதான் பெரிய ஹிட்டர்ஸ் இருந்தா கூட. எஸ் சார், ஹார்திக் பாண்டியா அண்ட் டீம் பத்தி இப்போ வரலாம்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தோனியோட 3 சிக்ஸை கொடுத்த ஹார்திக் பாண்டியா ஓவரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க ரன்ஸ் லீக் பண்ண ஓவர்ஸ் ஆகட்டும், அப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இந்த வருஷம் அவங்களுடைய பவுலிங் அட்டாக் புவரா இருக்குது. பும்ரா ஒருத்தர் மட்டும் தான் நல்லா போடுறாரு, அவெல்லாம் ரைட் ஓகே. பட் இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பவுலர் இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா அந்த லாஸ்ட் ஓவரை போட்டு நம்ம தோனியை லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பண்ணும்போது இதுக்கு முந்தின சீசன்லாம் யங் பிளேயர்ஸ், ஒரு தடவை வந்து சக்காரியா, சேத்தன் சக்காரியா, இன்னொரு முறை பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, அது மாதிரி ஒவ்வொருத்தங்க அவங்க டீமோட கரெக்டான பவுலர் எடுத்துட்டு வந்து தோனியவே வந்து கஷ்டப்படவும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்குது. ஹார்திக் பாண்டியா ஒரு கேப்டனா இருந்து அந்த ஓவரை சூஸ் பண்றாரு, ஐ எம் கோயிங் டு பவுல் தி 20th ஓவர்னு. அது வந்து அவ்வளவு நல்ல ஓவர் நீங்க நினைக்கிறீங்க? அவரோட போட்ட பால் லென்த் பால், தோனிக்கு அழகா ஃபுல் டாஸ், ஜூசி ஃபுல் டாஸ் ஒரு 6க்கு. ஹார்திக் பாண்டியா ஏன் அது பிரஷர் ஆயிட்டாரா? சரி, அதான் பும்ரா ஏர்லியா கொண்டிருந்தா இல்ல பும்ரா பின்னாடி கொண்டிருந்தா, விக்கெட் விழ சமயத்துல கொஞ்சம் டென்ஷன் நமக்கு சிஎஸ்கேக்கு வர சமயத்துல பும்ரா கொண்டுலாமா இல்ல சேஃபா பும்ரா கடைசியில வச்சுக்கலாமா, இந்த டைலமால எல்லாம் கிளிக் ஆகும்போது கேப்டனை பாராட்டுவாங்க, கிளிக் ஆகாத போது என்ன பண்ணாலும் தப்புன்னுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடுறாரு, லாஸ்ட் ஓவர் அவர் போடுறாருன்னா ஒரு தைரியத்துல போடுறாரு. அதே தோனிக்கு சொல்ற அதே கான்பிடன்ஸ் தான் சொல்றேன், நான் எப்படியாவது நான் நிறுத்துறேன் தோனின்னு போடுறாரு. இப்ப மத்வால கொடுத்ததால அவரும் கொடுத்து ரெடியா இருந்திருப்பாரு, 4 லட்சத்துக்கு கொடுத்துருப்பாரு. சோ அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது தோனியை பார்த்த உடனே பர்ஃபெக்டா போடுறவன் யோசிக்க ஆரம்பிப்பான், தோனி இப்ப என்ன பண்ணுவாரு. கரெக்டா போடுறவனே அன்லெஸ் somebody who so focused like Bumrah or Malinga or Patirana who thinks அது வெறும் ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு முகம் இருக்கு, அது தோனின்னு நான் பார்க்கல, டெவிலியர்ஸ் நான் பார்க்கல, கோலின்னு பார்க்கல, நான் ஷூ பார்த்து யாருக்கார் போடுறேன் அப்படின்னு போடுற ஃபோக்கஸ் வெரி 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 ஃபியூ தான் இருக்கு. அதெல்லாம் கூட இந்த தோனி வந்து சைக்கிளாக மைண்ட் ரேட்லாம் ஒருவேளை இதை அடிச்சுடுவாரா, எதுக்கு அவர் யாருக்கு எதிர்பார்ப்பார்ல, நம்ம ஷார்ட் பிச் போட்டான்னு, நம்ம ஃபுல் டாஸ் போட்டான்னு, அதான். சோ உன் மைண்ட்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை பிளான் பண்ற ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னா தோனி. அது சைக்கலாஜிக்கலா கிரியேட் பண்றது இந்த ஸ்கேர். அதுதான் யார் போட்டிருந்தாலும் கட்சி வர அந்த மாதிரி போட்டு அடிச்சுப்போ, அன்னைக்கு நார்கே அடிக்கலையா, அது மாதிரிதான் யார் போட்டாலும் அடிப்பார். எஸ் சார், சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் இன்னைக்கு சூப்பர்வா ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் உபயம், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் மறுபடியும் அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் அந்த டீம் கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ரோஹித் சர்மாக்கு. எந்த இடத்துல ரோஹித் சர்மா ஸ்டாப் ஆனார்னா ஒரு 70-75 ரன்ஸ் வர வரைக்கும் ஒரு ஆக்சலரேட்டிங் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்லோ ஆயிட்டாரு. அது அதர் எண்ட்ல விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தனாலயா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ ஆகி அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே டிராப் ஆகி சிங்கிள்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு, ஃபோர்ஸ் அடிக்க போச்சு. சோ அவங்களுடைய ஓவரால் பேட்டிங் முக்கியமா ரோஹித் சர்மா பத்தி. இப்போ திலக் வர்மா இருந்த வரைக்கும் ஸ்மூத் சேலிங்கா பியூட்டிஃபுல்லா போயிருந்தது, திலக் வர்மா ஆடின வரைக்கும். ஏன்னா திலக் வர்மாவும் 6-4 ஆச்சு, நல்ல ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி போயிட்டு டக்குன்னு 2 விக்கெட் வந்தோடனே இப்ப டிம் டேவிட் வந்தாலும் சரி, ஷெப்பர்ட் வந்தாலும் சரி, நாபி வந்தாலும் சரி, தன்னுடைய பேட்டிங் ஃப்ளோ போயிட்டே இருக்கும்போது இன்னொருத்தரும் அதே ஃப்ளோல போயிட்டு இருந்தா இவர் பேட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்ப மீதி எல்லாரும் வரும் 2 6, அடுத்த பால் மிஸ் டைம்ல அவுட், இப்படி ஆகும்போது என்ன ஆகும், போய் அடுத்த பேட்ஸ்மேனை வேற மாதிரி அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கும், பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரை மாதிரி அவசரப்படாது. இப்படி அட்வைசிங்ல நீங்க போன உடனே உங்க பேட்டிங்ல இருக்கிற திங்கிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிங்கன்னா வரும். நம்ம என்ன ஆர்டர் டேஸ்ட் ஆயிடும். அதனால கடைசியில் பிளஸ் பத்திரானாவோட 2 ஓவர் கடைசியில இருக்குன்றுச்சு, நமக்கு எப்படி பும்ரா ஓவர் 2 இருக்குன்றுச்சு, நமக்கு அப்படியே டிப் ஆச்சு பாருங்க ரேட், ஒண்ணுமே பண்ண முடியல. அது மாதிரி so we had one very strong bowler in the end. Added to that, நீங்க சொல்ற மாதிரி frequency of wickets விழ சைக்கலாஜிக்கலா திங்கிங் டைவர்சிஃபைட் ஆகி போச்சு, ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல தன்னுடைய பேட்டிங்ல. பியாண்ட் ஆல் திஸ் ஸ்பெக்டாகுலர் செஞ்சுரி. அவர் ஷார்ட் பால் அடிக்கிற அடி, அவர் நினைச்சா ஸ்வீப்ல அடிக்கிற 6, அதெல்லாம் கண்ணுல ஒத்திக்கலாம், அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. டாப் கிளாஸ். இப்ப அந்த கேப்டன்சி ஃபேக்டர் பத்தியோ இன்னொரு ஜூனியர் கீழே ஆடுறத பத்தி எதுவுமே காமிக்காத டீம் மேன் காமிச்சார் பாத்தீங்களா, அங்க ரோஹித் சர்மா வேற லெவல், சர்மா கலை தான் அவருடைய பேட்டிங். எஸ், அதுவும் இஷான் கிஷானுக்கு வந்து வேற யார பார்ட்னரா விடுறத விட ரோஹித் சர்மா கூட இறக்கி விட்டீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆயிருந்தாரு.
ஓ அண்ணா வாங்க சேர்ந்து அடிக்கலாம்னு சொல்லி அவர் அடிக்கிற அடி. அதுவும் ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறோம் இஷான் கிஷானோடது. இந்த நவுந்து வந்து போன மேட்ச்ல கூட அடிச்சிருந்தாரு. நவுந்து வந்து ஒரு கட்டு, ஒரு ஸ்கொயர் கட் மாதிரி 6 அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த டீம்ன்ற மாதிரி இருக்குது அவருடைய பேட்டிங். சோ பார்க்கலாம் சார். மேபி மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய வின்னிங் ட்ராக்ல போயிட்டே இருந்தாங்க. ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் கண்டிப்பா அவங்களால பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மதீஷா பத்திரானா டு எண்ட் த வீடியோ, இவ்வளோ கன்சிஸ்டன்டா 4 ஓவரும் போட்டது நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு இல்லையா? ஏன்னா அவர் வந்துட்டு நீங்க சொல்லுவீங்க அவர் எல்லா பாலும் யார்கிட்ட ட்ரை பண்ணலாம், திடீர்னு ஒரு பவுன்சர், ஸ்லோ பவுன்சர் வெரைட்டி ட்ரை பண்ணும்போது நிறைய ரன்ஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து ஹி ஸ்டிக்ட் ஆன் டு ஹிஸ் பேசிக்ஸ். நான் எல்லா பாலும் யார்கர் மட்டும் தான் போட போறேன். இட் வொர்க்ட் அவுட் சோ வெல். ஆமா, டெரரைசிங், ரியலி டெரரைசிங். ஏன்னா யார்கர் லெங்க், தட் இஸ் நான் நேத்திக்கே சொன்னேன் உங்களுக்கு, லோவர் பேக்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இருக்கும், ஃபுல்லா ஏர்ல பால் போகும்போது அந்த ஃபுல் ஸ்பீட்ல வந்து 150 போடுறாரு. அந்த ஸ்பீட்ல கிரீஸ்ல வந்து பால் லேண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு காலை ஃப்ரண்ட்ல வச்சு இந்த 6 அடிக்கிறீங்களா, அது ரூல்ட் அவுட். அதாவது உங்களுக்கு டைமே கிடையாது. ஸோ நீங்க ஒன்னு டிக் பண்ணி மேபி அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போட்டா டிக் பண்ணி அப்படியே அடிக்கலாம். இல்லைன்னா டிம் டேவிட் மாதிரி, இல்ல ஒரு போலார்ட் லெவல்ல, இல்ல நம்ம ஷெப்பர்ட் மாதிரி மேக்ஸிமம் ரா பவர்ல பாட்டம்ல இருந்து டிக் பண்ணி அடிக்கணும். இவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கு அவர் ஆடும்போது. அதனால அதை கரெக்டா யூஸ் பண்றாரு. லைன் அண்ட் லெங்க் வேற டெரிஃபிக். ஏன்னா அந்த ஆக்ஷனுக்கு லைன் அண்ட் லெங்க் ரொம்ப கஷ்டம். லைன் அண்ட் லெங்க் இப்படி வர இந்த ஸ்லிங் ஆக்ஷன்ல ஒரு பர்ஃபெக்டா 3 ஸ்டம்ப்ஸுக்கு நடுவுலயே போட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறது ரொம்ப கஷ்டம். அதுல எக்ஸ்ட்ரா நிறைய போட்டு டெரரைஸ் பண்ணி விட்டாரு. ஸோ மதீஷா வந்து சுறா மீன் மாதிரி கவிட்டர் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியும் அவங்களால. ஓகே சார், தேங்க்யூ so much for joining. அடுத்த மேட்ச்ல அந்த RRRல நான் வந்து பாக்குறேன். See you then. எனிவே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டோட்டலி அப்பீட்டா இருக்காங்க. RRRல மறுபடியும் சந்திக்கிறோம்.